أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நல்லருளால் புனிதமிகு ரமலான் மாதத்துடைய ஒற்றைப்படை தினங்களிலே இரண்டாவது ஒற்றைப்படையில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை இந்த இரவில் அதிகமாக சொல்லக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இரவு தொழுகையிலே சூரத்து ஜுமருடைய மீதியுள்ள வசனங்களும் அல் முஃமின் என்று சொல்லக்கூடிய ஃபுசிலத் என்ற அத்தியாயம் முழுமையாகவும் ஹாமீம் சஜ்தாவுடைய 46 வசனங்களும் இரவு தொழுகையிலே ஓதப்பட்டது. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாமை நாம் செவிதாழ்த்தி கேட்டு அதன் அடிப்படையிலே செயல்படக்கூடிய பக்குவத்திற்கு நம்மை நாமே ஆளாக்கி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு தலைப்பிலே செய்தியை கேட்டோம் சென்றோம் என்றில்லாமல் அந்த அத்தியாயங்களுக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான வசனங்களை எடுத்து காண்பித்து அது ஓதப்பட்டு அதற்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது என்றால் அதை நாம் கேட்டுவிட்டால் அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் சொல்லக்கூடிய செய்திகளை மனதிலே பாதுகாத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லும்போது, நல்லர் அல்லாஹ் இம்ரான், அல்லாஹ் ஒரு மனிதனை செழிப்பாக ஆக்குவானாக. நாம் சொல்வதையெல்லாம் செவிதாழ்த்தி கேட்கிறார், கேட்டுவிட்டு அதை மனதிலே பாதுகாக்கிறார், பாதுகாத்து விட்டு எவ்வாறு அதை புரிந்தாரோ அவ்வாறு பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்தட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்திய கூட்டங்களில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை பல நேரத்தில் நாம் மறந்து விடாமல் நம்முடைய மார்க்க வளர்ச்சியை, மார்க்க ஞானங்களை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களில் தொடராக நாம் ஈடுபட வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட அத்தியாயத்திலே இருந்து ஒரு வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும்போது, லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர் வஸ்ஜுது லில்லாஹில்லதி
خلقهن إن كنتم إياه تعبدون. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாக இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறது. நீங்கள் சூரியனுக்கு சாஷ்டாங்கம் செய்யாதீர்கள், சந்திரனுக்கும் நீங்கள் சஜ்ஜா செய்யாதீர்கள். இவற்றையெல்லாம் படைத்த அல்லாஹ்விற்கே நீங்கள் சஜ்ஜா செய்யுங்கள். நீங்கள் அவனுக்கே இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஜிதாவை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே கட்டளை பிறப்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, சூரியன் பிரம்மாண்டமாக இருக்கலாம், சந்திரனும் பிரம்மாண்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் மனிதனுடைய பார்வைக்குத்தான். ஆனால் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எனவே நீங்கள் சஜ்தா செய்வதென்றால் அல்லாஹ்விற்காக வேண்டி சஜ்தா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நாளை மறுமை நாளில் என்னை நீங்கள் நெருங்கி நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சஜ்தாவை அதிகப்படுத்துங்க அப்படின்னாங்க. ஒரு நபித்தோழர் கேட்குறாரு, ரசூலுல்லாவே, நான் உங்கள் கூட அலுக்க முராஃபக்கத்தக்க ஃபில் ஜன்னா, உங்கள் கூட சொர்க்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அருகாமையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், என்ன செய்ய என்று கேட்ட உடனே ஃபக்ஸிரு சுஜூத், சஜிதாவை நீங்கள் அதிகப்படுத்துங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அவ்வாறு செய்தால் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னோடு நீ இருக்கலாம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு சொல்லிக்காட்டிய அடிப்படையிலே நாம் அதிகமாக சஜிதாவை செய்ய செய்ய நமக்கு வேண்டிய உடல் ஆரோக்கியமும் மன வலிமையும் நமக்கு கூடுகிறது. அல்லாஹ்விற்காக வேண்டி சஜ்தா செய்யும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கொஞ்ச நஞ்ச மாற்றங்கள் அல்ல. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலுக்குள் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நமக்கு வழங்குகிறான் என்றால், அன்புமிக்கவர்களே, சஜ்தாவை முறைப்படி செய்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். சஜ்தாவை ஏனோதானோ என்று தொழுகையிலேயே திருடன் யார் என்றால் இந்த சஜ்தாவிலே ருக்குலையும் அரைகுறையாக செய்பவன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. சஜ்தா செய்யும் போது எப்படி உள்ளங்கை எந்த அளவிற்கு இருக்க வேண்டும், விரல் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் ஒவ்வொன்றும் நம்முடைய நெற்றி மூக்கினுடைய நுனிப்பகுதி பட்டிருக்க வேண்டும். அந்த வயிறு தொடையோடு ஒட்டி இருக்காமல் உள்ளே ஒரு சிறிய ஒரு ஆட்டுக்குட்டி போகக்கூடிய அளவிற்கு ஒரு கேப் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவுடைய முறையை சொல்லித் தருகிறார்கள். எத்தனையோ சஜ்தாவை நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறது முக்கியம் இல்லை. ஒரு சஜ்தா செய்தாலும் அதை முறைப்படி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான். இவற்றையெல்லாம் படைத்தவன் அல்லாஹ் என்பது நீங்கள் புரிந்து கொண்டால் அவனுக்கு நீங்கள் முழுமையாக சரணடைஞ்சிருங்க, சஜ்தா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அன்புமிக்கவர்களே, அடுத்த வசனத்திலே இன்னும் வேறொரு வசனத்திலே, எவர்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று உறுதியாக சொல்லி அதில் பின்பு உறுதியாக இருக்கிறார்கள், அல்லாஹ் தான் என்று சொல்லி அதில் உறுதியோடு இருக்கிறார்களோ வானவர்கள் இறங்கி வர்றாங்க. அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வபிஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குந்தும் துஆதூன், நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்று வாக்குறு அளிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா, இம்மையிலும் மறுமையிலும் உற்ற நேசர்களாக நாம் இருக்கிறோம். வானவர்களாகிய அவர்கள் நமக்கு உற்ற நேசர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய மனங்கள் எதெல்லாம் விரும்புகிறதோ அந்த ஃபுல் உங்களுடைய விருப்பங்களும் மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி தர்றான். எத்தனை விஷயங்கள் நினைச்சதை அடைய முடியலை, நினைச்சதை படிக்க முடியல, நினைச்ச பொருளை வாங்க முடியலை என்று வாழும் காலமெல்லாம் ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானவர்கள் மூலமாக சொல்லி தருகிறான். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் வந்து கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுக்கு பிறகு யார்கிட்டையும் நான் இந்த செய்தி கேட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு பிறகு யார்கிட்டையும் நான் கேட்டிருக்கக்கூடாது, கேள்விப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எனக்கு கற்றுக் கொடுங்க என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லா, ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க, சும்மஸ்தகீம், அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. அது இருக்குதா இல்லையாங்கிற நம்பிக்கை இல்லை. ஆமன்து பில்லா
அல்லாவை நான் பரிபூர்ணமான முறையில் ஈமான் கொண்டுட்டேன். இந்த ஈமானில் எந்த விதமான இம்மி அளவுக்கு சந்தேகம் கிடையாது. அவ்வளோ தெளிவாக நான் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறேன். தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா சிஃபாத், இந்த அடிப்படையில் ஈமான் கொள்ள வேண்டும். நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் புரிஞ்சிருக்கிறேங்க, என்கிட்ட ஈமான் இருக்குது என்று சொல்வதல்ல. உலூஹியாவை புரிந்த ருபூபியாவை புரியணும். அந்த மக்கத்து குறைஷிகள் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள். படைத்து பரிபாலிக்கக்கூடிய தன்மை அல்லாவுக்கு இருக்குது நம்பினாங்க. ஆனால் உலூஹியாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தான் தெய்வீக தன்மையுடையவன் என்ற அந்த அந்த ஒரு பண்பை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால தான் குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்று அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அன்புமிக்கவர்களை. எனவே ருபூபியா நம்ம எல்லாம் படைத்தவன் அல்லாஹ் தான், பராமரிக்கிறவன் அல்லாஹ் தான், பாதுகாக்கிறவன் அல்லாஹ் தான் என்பது ஓகே. ஆனால் இதில் நான் தெளிவான முறையில் என்னுடைய முழு பொறுப்பை அல்லாட்ட கொடுத்து அவனுக்கு இறைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கத்திற்கு தகுதியான ஒரே நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற தௌஹீது உலூஹியாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தௌஹீது அல்லாஹ் அஸ்மா வ சிஃபாத், இந்த அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் பண்புகள் விஷயத்தில் எத்தனையோ குரூப் வீணா போன முஅத்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், இவங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் விஷயத்தில் தான் வழிகட்டு போனாங்க. அப்போ இந்த ஈமான் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆமன்து பில்லா என்றால் பெரிய கடல். அது அந்த பெரிய கடலை போய் கற்றுக்கொண்டு ஆமன்து பில்லா என்று சொல்ல வேண்டும். ஈமான் தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீது அஸ்மா சிஃபாத் ஆகிய தௌஹீதை முழுமையான முறையில் அங்கீகரித்து கொண்டு நான் சும்மஸ்தகிம், நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்க, வலுவாக இருக்கிறேங்க, எந்த நிலை வந்தாலும் நான் சீர்குலைய மாட்டேன் என்று வந்தால் மட்டும்தான் பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இது அல்லாமல் உறுதி இல்லாத நிலை இருக்கும்போது பயமும் கவலையும் வந்து வாட்டி வதைத்து விடும். அன்புமிக்கவர்களே, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பயமும் கவலையும் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா நிம்மதியை அழிச்சிருது. கடந்த காலத்தை பற்றிய கவலை, எதிர்காலத்தை பற்றிய பயம், இந்த இரண்டும் தான் மனுஷனை அப்படியே அழித்து சின்னாபின்னப்படுத்திட்டு இருக்குது. அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து விட வேண்டும். எந்த விதத்திலும் ரப்புல் ஆலமீன் கடந்த காலத்தில் கொண்டு போனது எல்லாமே கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல, அல்லாஹ் நாடியதை நிர்ணயித்து முடித்து விட்டான் என்று சொல்லி அதோடு நின்றணும். அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு, அல்லாஹ் நாடினால் அது நடக்கும் என்று இப்படியாக செல்லும்போது பயமும் கிடையாது, கவலையும் கிடையாது. எனவே நம்முடைய ஈமானில், அல்லாஹ்வை பற்றி ஈமானில் இஸ்திகாமத் நமக்கு இருக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, இஸ்திகாமத் என்றால் உறுதித்தன்மை. யார் வந்து மாற்றினாலும், எப்படிப்பட்ட வாதங்களை கொண்டு வந்து வைத்தாலும், எப்படியெல்லாம் ஆதாரங்களை கொண்டு வந்து கொட்டினாலும் நான் தெளிவாக இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் எல்லாம் பார்த்துவிட்டு நான் ஆமன்து பில்லாவில் நான் உறுதியோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதனால்தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட பாடு சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய கஷ்டத்தை பட்டிருக்கிறார்கள். எப்படியெல்லாம் இந்த ஃபிரௌன் பேசியிருக்கிறான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நாம் ஞாபகம் மூட்டுவதற்காக சொல்லி காண்பிக்கிறோம். திருமறை குர்ஆனுடைய அல் மோமின் என்ற அத்தியாயத்துடைய 36, 37, அதே அத்தியாயத்துடைய 26, 70, 27 4 வசனங்கள்லையும் ஃபிரௌன் வாத திறமையோடு பேசுகிறான். ஃபிரௌன் பேசுகிறான், யா ஹாமான், ஹாமானே இப்னிலி சரஹா, எனக்காக வேண்டி நீ ஒரு கோபுரத்தை கட்டு, நான் என்ன செய்கிறேன், இந்த பல்வேறு வழிகளை நான் அடைவதற்காக வேண்டி லஅல்லி அபுலுகுல் அஸ்பாப், அந்த கோபுரத்தை கட்டி அப்படியே போய் பல்வேறு வழிகளில் நான் போய் அடையணும். எந்த வழிகள்? அஸ்பாபஸ் சமாவாத், வானங்களுடைய வழிகளை நான் போய் அடைய வேண்டும். ஃபத்தலி இலா இலாஹி மூசா, மூசா ஏதோ ஓர் இறைவன் சொல்றானே, அந்த மூசாவுடைய இறைவனை போய் நான் எட்டி பார்க்க வேண்டும். பேசுறான். இன்னி அல்லுன்னுஹு காதிபா, என்னுடைய மனசுல என்ன நான் நினைக்கிறேன்னா, மூசா பொய் தான் சொல்லிட்டு இருக்கிறான் என்று தான் நான் நினைக்கிறேன். வகதாலிக ஸய்யன லி ஃபிரௌன சூ அமலி, ஃபிரௌனுக்கு அவருடைய காரியம், தீய காரியம் அலங்கரித்து காட்டப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, அது மட்டுமல்ல, அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதை மசுத்த அனி சபீல், நேர்வழியும் தடுக்கப்பட்டு விட்டது. ஒமா கைது ஃபிரௌன் இல்லா ஃபி தபாப், ஃபிரௌனுடைய சூழ்ச்சி என்பது அழியக்கூடிய விதத்தில் இருக்கிறதே தவிர வேறு இல்லை என்று
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காம. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்படி ஹாமானே அப்படி கோபுரத்தை கட்டு, இன்னும் கட்டு, இன்னும் கட்டு, செய்ய போறதில்ல. சும்மா வெதண்டாவாதம், சும்மா வெதண்டாவாதம், கிண்டலும் கேலியும் பரிகாசமும். அதுவும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே. யாருடைய விஷயத்துல? இல்மு கைபுடைய கைபு, நம்முடைய அறிவுக்குட்படாத விஷயம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல வரம்பு மீறி வார்த்தை விடுகிறான். அந்த நேரத்தில் இன்னொரு தடவை சொல்றான், ஃபிரௌன் பொறுக்க முடியல. இந்த ஏகத்துவ வளர்ச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரம் வீரியமா வளர்ந்துகிட்டே போகுது. மக்கள் சாரை சாரையா ஈமான் கொள்றாங்க. பொறுக்க முடியல இந்த ஃபிரௌனால. அந்த ஃபிரௌன் தருணி, என்னை விடுங்க அப்படிங்கிறான். என்ன விடுங்க, அக்துல் மூசா, நான் மூசாவுடைய கதையை முடிச்சிடுறேன். ஏதோ ரப்பஹு, மூசா தன்னுடைய இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்யட்டும் பார்க்கலாம் என்று சொல்லிட்டு, இன்னி அஹாஃபு, இப்பதான் சொல்றான், உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வருது. இப்போ நான் எனக்கு பயமா இருக்குது. பத்தியில தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை எல்லாத்தையும் அப்படியே மாத்திடுவான் இந்த மூசா, மாற்றி விடுவார் என்று நான் பயப்படுகிறேன், அல்லது பூமியில குழப்பத்தை வெளிப்படுத்துவார் என்று நான் பயப்படுகிறேன் என்று ஃபிரௌன் பேசுகிறான். ஒரு கட்டத்தில் ஒரு கொள்கை வேக வேகமாக வளரும் போது அந்த மக்களை அழிப்பதற்குத்தான் எல்லா வகையிலும் திட்டம் தீட்டுவாங்க. அதே வேலையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி ஃபிரௌன் திட்டம் தீட்டுகிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னி அவுத்து பி ரப்பி வ ரப்பக்கும், என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமான அந்த அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி முத்தகப்பிரின், பெருமையடிக்கக்கூடிய ஒவ்வொருவனை விட்டும் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். லா யுமினு பி யௌமில் ஹிசாப், மறுமை நாளை பற்றி நம்பிக்கை இல்லாத பெருமையடிக்கக்கூடியவர்களை விட்டும் நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட போராட்டம் அன்புமிக்கவர்களே. இந்த தௌஹீதை எத்தி வைப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் பட்ட பாடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. என்னுடைய சகோதரர் மூசா, இதை விட லக்கது ஊதிய மூசா மின்னி, என்னை விட மூசாவுக்கு ரொம்ப வேதனை அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ சபர, அவர் பொறுத்துக்கிட்டாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள் அன்புமிக்கவர்களே. அந்த அளவிற்கு ஃபிரௌனுடைய வாத திறமை திருப்பி எடுத்து வச்சு எப்படியாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை முடக்கணும், அந்த பிரச்சாரத்தை வீரியம் இல்லாமல் ஆக்க வேண்டும், மக்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்கு எல்லா சூழ்ச்சிகளையும் இந்த ஃபிரௌன் களமிறங்கி செய்கிறான் அன்புமிக்கவர்களே. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் மற்றொரு வசனத்திலே, உங்களுடைய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கோபம் மிக பெரியது என்று காஃபிர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ல மக்துல்லாஹ் அக்பரு மின் மக்திக்கும் அன்ஃபுசக்கும், உங்களுக்கு கோபம் வருது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சி உங்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது, வேதனைப்படுத்துகிறது, ஆனால் உங்களுக்குரிய கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கோபம் மிக பெரியது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான் அன்புமிக்கவர்களே. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய மாண்பை புரிவதற்குத்தான் இந்த அத்தியாயங்களில் அதிகமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிற அன்புமிக்கவர்கள். இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரமலானுடைய காலங்களிலும் அதல்லாத காலங்களிலும் பிற அல்லாஹ் அல்லாத நபர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் முகமெல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் முகமெல்லாம் சுருங்கி போயிருது. அது அல்லாஹ் சொல்றான், மறுமையை நம்பாத கூட்டத்துடைய முகங்கள், வைதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று நினைவூட்டப்பட்டால், வஹதஹு, அல்லாஹ் மட்டும்தான் வேண்டும் என்று நினைவூட்டப்பட்டால், இஸ்ம அஸத் குலூபுல்லதீன லா யுமினூன பில் ஆகிரா, மறுமையை நம்பிக்கை வைக்காத கூட்டங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிருது. மறுமையை நம்பிக்கை வைக்காத கூட்டங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சுருங்கி போய்விடுகிறது. வைதா துக்கிரல்லதீன மின் தூனி, அல்லாஹ்வை விடுத்து வேறு வேறு பெயர்கள் எல்லாம் நினைவூட்டப்பட்டால், இதாகும் யஸ்தபிஷிரூன், அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நாம் நித்திரையிலே ஞாபகம் வைக்க வேண்டும். நித்திரை நேரம் அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, ஒரு ஆன்மாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயிரை மரணிக்கும் போது அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஆன்மாக்களில் இருந்து அந்த உயிரைகளை மரணிக்கும் போது கைப்பற்றுகிறான். வல்லத்தி லம் தமுத், எந்த ஆன்மா மரணிக்கவில்லையோ ஃபி மனாமியா, அதோடைய உறக்கத்தில் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். ஃபயும்சிக்குல்லத்தி கலா அலைஹல் மௌத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நித்திரையில் யாருடைய உயிரை பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறானோ அதை தன் பக்கம் தடுத்து வைத்துக் கொள்கிறான். வயுர்சிலல் உஹரா இலா அஜலி முசம்மா, யாருக்கு இன்னும் கொஞ்ச காலம் வாழணும் என்று அல்லாஹ் விதியை ஏற்படுத்தியிருக்கிறானோ, குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்காக வேண்டி
அல்லாஹ் அந்த ரூஹை அவரிடத்திலே அனுப்புவதாக திருமறை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யோசிச்சு பாருங்க அன்புமிக்கவர்கள், எத்தனை பேர் நித்திரையிலே காலையில் பார்க்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் அப்படியே ஒரே ரொம்ப குளிர்ச்சியாகி நித்திரையிலே மரணிச்சிட்டாங்க. அல்லாஹ் அந்த நேரத்தில் நித்திரையில் கூட உயிரை கைப்பற்றுகிறான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகான முறையிலே நமக்கு சொல்லித்தந்த துவாக்கள் திக்ருகள் எல்லாம் அவ்வளோ அழகான முறையிலே கலிமத்து தௌஹீதை புரிகின்ற வகையிலே அந்த நீண்ட துவாவை அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ வஜ்ஜத்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜத்து லஹ்ரி இலைக்க, அவ்வளோ அற்புதமான துவா. எத்தனை பேர் சொல்கிறோம் அன்புமிக்கவர்களே? ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்சல்த வ நபிக்கல்லதி அர்சல்த என்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்து அதுக்குள்ளே இருக்குது. யாரெல்லாம் நீ இறக்கிய வேதத்தை நான் நம்பிட்டேன், அதே மாதிரி நீ அனுப்பிய தூதரை நான் நம்பிட்டு நான் உறங்க போகிறேன் என்று வலது பக்கம் கையை வச்சு கன்னத்துக்களை நம்ம கையை வச்சு அழகான முறையை உறங்க வேண்டிய நம்முடைய கண்கள் இன்று எல்லா வகையிலும் சோஷியல் மீடியாக்குள்ளேயே போய் 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 பலகீனமான நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமே. காலத்திற்கும் இந்த பலகீனங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தால் எவ்வளோ பெரிய பரிதாபம். இந்த வசனம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். 39ஆம் அத்தியாயத்துடைய 42ஆம் வசனம், அல்லாஹ் யாருக்கு நான் உயிரை கொடுக்கணும்னு நாடுறானோ அல்லாஹ் அதை அனுப்புகிறான். யாருக்கு அல்லாஹ் இதோடு தவணை முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறானோ அதை தன்னிடத்தில் அல்லாஹ் தடுத்து வைத்துக் கொள்வதாக அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் சகோதரர்களே. ஒரு ஆழ்ந்த தூக்கம் என்பது ஒரு மனுஷனுடைய தூக்கம் ஆயுட்காலத்தில் 60 வருட காலம், அதில் 20 வருட காலம் உறங்குகிறான் என்று ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க. அவருடைய மொத்த தூக்கம் 3இல் 1 பகுதி தூக்கத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த நித்திரை. வஜால்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுக்கு தூக்கத்தை இளைப்பாறுதலாக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். உறக்கம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. மாத்திரை போட்டும் உறக்கம் வரவில்லை என்று கதறக்கூடிய எத்தனை மனிதர்களை நம்ம பார்க்க. சுப்ஹானல்லாஹ். உறக்கம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கட்டத்திலையும் குறைச்சிட்டே போகுது. 40க்கு மேலே போக போக டைம் அப்படியே லெஸ் ஆகிட்டே போகுது. எப்படியாவது கொஞ்சம் கூடுதலாக தூக்கம் கிடைச்சா நல்லா இருக்குமே என்று நினைக்கும் போது அல்லாஹ் தான் நம்மை உறங்க வைக்கிறான். அல்லாஹ் தான் நம்மை எல்லா வகையிலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். ரெட்டிகுலர் ஃபார்மேஷன் என்ற ஒரு பகுதி மூளைக்குள்ள அது ரொட்டீனாக செயல்பட்டுட்டே இருந்தால் ஹயாத் இருக்குன்னு அர்த்தம். அது ஸ்டாப் ஆச்சு, டோட்டல் பாடி நின்று, அவ்வளோதான். அல்லாஹ் மூளைக்குள்ளே அந்த ஒரு பகுதியை மட்டும் செயல்பட வச்சுட்டு மொத்த பாடியை சைலண்ட் ஆக்குறானே. எவ்வளோ அழகான ஒரு தூக்கம். இந்த குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி காமிக்கிறானே. அப்படியே அல்லாஹ் அவங்கள புரட்டுறான். அந்த கீழே இருக்கிற கரையான் எதுவுமே அரிச்சிடக்கூடாங்கிறக்க வேண்டி அவர்களை இந்த பக்கம் அந்த பக்கமாக நாம் புரட்டி படுக்க வைக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகை தோழர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறானே. எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த நித்திரை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நித்திரையை நாம் தூங்கும் போதெல்லாம் நம்முடைய ரூஹை அல்லாஹ் எடுத்து விட்டு தருகிறான். இல்லை ஒரு நாடிட்டா மீண்டும் வராது, இதுவே என்னுடைய இறுதி தூக்கமாக கூட இருக்கலாம் என்ற பய உணர்வு வர வேண்டுமா இல்லையா? அந்த தூக்கத்தை பற்றி சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வருது, தூங்குறோம், எந்திரிக்கிறோம், தட்ஸ் ஆல், இட் இஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். இது ஒரு டைலாகாக போயிடுச்சு. திஸ் இஸ் நேச்சர், இதெல்லாம் இயற்கைங்க, இதெல்லாம் பெரிய மேட்டரா என்று பேசிக்கொண்டு செல்வது இல்லை. தூக்கம் என்பது ஒரு இபாதத். அது முறைப்படி தூங்கினா இபாதத், அது முறை தவறி தூங்கினா அது பெரிய அளவுக்கு ஷைத்தானுடைய வசுவாசுக்குள்ளே போய் விட்டுருது. முறைப்படி தூங்கினா அந்த தூக்கத்திற்கும் அல்லாஹ் உன்னுடைய கண்ணுக்கு செலுத்த வேண்டிய கடமை நீ செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தூங்கணும். நான் தூங்காமல் விழிச்சுக்கிட்டே இபாதத் செய்வேன், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. தேவைக்கு நீ தூங்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி, கண்ணுக்கு நான் தூங்குறேன், எழுந்து நான் வணங்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க தூங்காமல் இபாதத்தை செஞ்சால் தான் இறைவனை நெருங்க முடியும். இல்லை, கண்ணிற்கு செலுத்த வேண்டிய கடமை செய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு சொல்லி தந்தாங்க. அன்புமிக்கவர்களே, இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி தூங்கி எழுந்த உடனே யா கௌம் இன்னமா ஹாதில் ஹயாத்து துன்யா மத்தா, சமுதாயமே இந்த உலக வாழ்க்கை ஒரு சிற்றின்பம், வைன்னல் ஆஹிரா ஹிய தாருல் கரார், அந்த மறுமை வீடு இருக்கிறது அதுதான் நிரந்தர வீடு என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். கரார் என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கரார் என்ற வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துகிறான். திருமறை குரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39வது அத்தியாயத்துடைய 6வது வசனம்,
அம்மாவுடைய வயிற்றுக்குள்ள நாம் இருக்கிறோமே, அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கராரிம் மக்கீன் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இந்த பூமிக்கும் அல்லாஹ் கரார் என்று பயன்படுத்துகிறான். மறுமை வீட்டுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாருல் கரார் என்று சொல்லி காமிக்கிறான். என்ன தேவை? எனக்கு எல்லாமே தேவையானது அல்லாஹ் தர்றான். சுவாசத்துக்கு சுவாசம், வேணுங்கிற உணவுக்கு உணவு, பாதுகாப்புக்கு பாதுகாப்பு, எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது. தாருல் கரார் என்று சொன்னால் நமக்கு நம்ம மனிதனுக்காக வேண்டி எதுவெல்லாம் தேவையானதோ அந்த தேவையானவற்றை எல்லாம் குறைவில்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதான் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், நாம் உங்களுடைய தாயுடைய வயிற்றில் ஃபஜஅல்னா ஃபி கராரிம் மக்கீன், பாதுகாப்பான உறுதிமிக்க கருவறையிலே அந்த துளியை நாம் பாதுகாத்து வைத்தோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்று ஓதப்பட்ட வசனத்திலேயும் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான், இந்திரியத்திலிருந்து படைத்தான், அலக்கிலிருந்து உருவாக்கினான், பின்பு உங்களை குழந்தையாக அல்லாஹ் வெளியே கொண்டு வரவில்லை, கொண்டு வந்தான், பின்பு நீங்கள் வாலிப பருவத்தை அடைந்தீர்கள், முதிய வயதை நீங்கள் அடைகிறீர்கள், பின்பு நீங்கள் மரணத்தை அடைகிறீர்கள் என்று ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், யஹ்லுக்குக்கும் ஃபீ புத்தூனி உம்மஹாத்திக்கும் ஹல்கம் மின் பாதி ஹல்கின் ஃபீ லுலுமாத்தி ஸலாஸ் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். 15ஆம் நூற்றாண்டு லியோனார்டோ டாவின்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிஞர் கருப்பையில் கரு என்ற அடிப்படையிலேயும், இன்னும் கரு உருவாக்கம் என்ற ஒரு நூலில் கேலன் என்பவரும் ஆராய்ந்து இந்த 3 இருட்டறை, தாயுடைய கருவறை என்பது 3 விதமான அறைகளை கொண்டது. அந்த 3 திரை, அதிலே முன்புற வயிற்றுச்சுவர், அடுத்ததாக கருப்பை சுவர், அதுக்கடுத்ததாக அம்னியோ கோரியானிக் ஜவ் என்று சொல்லப்படக்கூடிய 3 விதமான அறைகளில் ஒரு இந்திரிய துளி படிப்படியாக உருவாக்கப்பட்டு 9 மாதங்கள் பாதுகாக்கப்பட்டு பின்பு இந்த உலகத்திற்கு வெளியே வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை மிக்கவன் என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மில் ஒவ்வொருவரும் தாயுடைய கருவறையிலிருந்து வந்திருக்கிறோம். அந்த தாயுடைய கருவறையில் சில நேரத்தில் உணவு இல்லாமல் தாய் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள் எல்லாம் உணவு இல்லாமல், இப்போது செழிப்பாக இருக்கலாம், ஆனால் அக்காலகட்டங்களிலெல்லாம் வெறும் கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த தாய் மருத்துவமனைக்கு போகும்போது என் சிசு இருக்குதா, துடிப்பு இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல டாக்டர் என்ற அளவுக்குத்தான் பல குழந்தைகள் அக்காலத்தில் பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வல்லமை அன்புமிக்கவர்களே, இந்த 3 திரைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுக்குகளை வைத்து அழகான முறையில் ஒரு சிசுவை உருவாக்கி இந்த சிசுவை இந்த உலகத்தில் அல்லாஹ் நடமாட வைத்து, இதோ என்னுடைய அருளை பார், என்னை வாழுங்காலமெல்லாம் நீ வணங்கி வழிபடு என்று அல்லாஹ் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார் என்றால் இந்த பூமியில் நாம் எதை சாதித்து விட்டோம் என்று யோசித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய காலங்கள் எவ்வளோ காலங்கள் நீண்டாலும் அந்த தாயுடைய கருவறையிலிருந்து வந்த அந்த ஞாபகத்தை நம்மால் மறக்க முடியுமா? தாயை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை வர வேண்டுமா இல்லையா? அல்லது நம்முடைய மனைவியை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய மகளை சுமந்த கருவாயிற்றை இவளுக்கும் ஒரு மனிதாபிமானத்தோடு பார்க்க வேண்டுமே, இந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டுமே. எத்தனை பேருடைய அந்த கருவறை சரிவர பாதுகாக்கப்படாமல் பல்வேறு கட்டிகள் உருவாகி பயங்கரமான முறையில் கஷ்டப்பட்டு கேன்சர் மாறி போய் பல்வேறு ஆபத்துகளை நோக்கி பெண் சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. கராரிம் மக்கீன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த கராரும் மக்கீனை யார் காப்பாற்றுறது? அந்தந்த கணவன்மார்கள் காப்பாற்ற வேண்டும். மனைவி குறிப்பிட்ட வயதை அடைந்தவுடனே வேண்டிய பாதுகாப்பை இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எங்கேயுமே தராத ஒரு இன்பத்தை தன்னுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் சக்கீனத்தை தரும்போது அந்த கராரிம் மக்கீன் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறதா இல்லையா? தாயுடைய கருவறையை கவனமாக பாதுகாத்து அந்த உணவு விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி எல்லா வகையிலும் தாயை காக்க வேண்டும், தன்னுடைய மனைவியை காக்க வேண்டும் என்றெல்லாம் வர வேண்டுமா இல்லையா? அன்புமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய சயின்ஸை சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு தெளிவான முறை சொல்றான், லஹுல் முல்க், அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஜாலிக்கும் அல்லாஹ் ரப்புக்கும், அல்லாஹ் இவன்தான் உங்களுடைய இறைவன், அல்லாஹ் அவனுக்குத்தான் அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. லா இலாஹ இல்லாஹுவ,
அவனை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. ஃபன்னா துஸ்ரஃபூன், எங்க திசை திருப்பப்படுறீங்க? அந்த அந்த 3 திரைகளை அடங்கி அந்த கருவறையை சொல்லிவிட்டு அல்லாஹ் இதை கூடவே சொல்லி காமிக்கிறானே. எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அந்த கருவறையில் எத்தனை சிசுக்கள் மரணிச்சு போகுது. 3 மாதம் 2 மாதத்தில் சிசு இல்லைங்க, இன்னும் அது முழுமையடையாது. சப்போஸ் பிறந்தாலும் அந்த சிசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நீங்கள் அபார்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மருத்துவருடைய ஆலோசனை செஞ்சு சில நேரத்தில் அபார்ட் ஆகுது, சில நேரத்தில் அது குறை பிரசவமாக கஷ்டப்படுது, சில நேரத்தில் தானாக அந்த கரு களைஞ்சு வெளியே வருது. தாய்க்கு அவ்வளோ பெரிய சிரமமும் கஷ்டமும் சோதனையும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. தாய்மார்களை அந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறானே. எந்த அளவுக்கு நாம் இந்த வசனங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே. இதெல்லாம் இறை வசனத்தில் வரக்கூடிய செய்தி. மனிதன் ஏதோ வாழ்கிறான், எப்படியோ வாழ்கிறான், அப்படியே போய்க்கங்க என்று என்பதல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் திருமறை குர்ஆனில் இடம்பெற செய்து, நான் இப்படியெல்லாம் ஒரு படைப்பை உருவாக்குகிறேன் என்றால் அந்த உருவாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நீ மறந்து விடாதே, அந்த உருவாக்கிய தாயை மறந்து விடாதே, அந்த தாயுடைய நலனில் அக்கறை வைத்து செயல்படு. அது மனைவியாக இருந்தால் அவருடைய மனைவி விஷயத்தில் அக்கறை வைத்து செயல்படு. ஏனோ தானோ என்று எப்படியோ போகட்டும், சொன்னால் கேட்கவா போகிறாங்க? ஒன்றும் விளங்காது, பட்டு தெரிந்துட்டும் பாதிப்பு அனுபவிக்கவர்களே. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி அவர் சொன்னால் கேட்கவே மாட்டா. சரியான அப்படிதான், கொஞ்சம் எச்சா படித்ததுனால கொஞ்சம் அகராதி ஜாஸ்தி, ரொம்ப திமிரு, அப்படி தான் என்றெல்லாம் பேசுவது நியாயமல்ல. மௌத்தா போகிற வரைக்கும் மனைவி நலன் நட வேண்டும். உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதம், அவர்களை கவனமான முறையில் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானியத்தை நம்மகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவர்களும் அந்த பக்குவமான முறையில் தன்னை கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீ வேண்டிய முயற்சியை செய்து விடு. அதே நேரத்தில் கால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜிப் லக்கும், நீ என்கிட்ட துவா செய்ய வேண்டிய முயற்சியெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட கையேந்து அஸ்தஜிப் லக்கும், நான் பதிலளிக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, துவாங்கிற இபாதத் எனக்கு தேவையில்லைங்க என்று யார் அதில் பெருமைப்பட்டு போகிறார்களோ யதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், அவர்கள் சிறுமி அடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். நம்மால் என்ற முயற்சி செஞ்சிட்டோமா, அல்லாஹ்ட்ட பொறுப்பப்பட சொன்னி, அல்லா நீ பார்த்துக்கோ, நீ கவனமாக பாதுகாத்து விடு, நீ எல்லா வகையிலும் அக்கறை எடுத்துக்கொள் யா அல்லாஹ். நான் என் புறத்திலிருந்து என்னுடைய முயற்சியை என்னால் என்ற முயற்சியை நான் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக்காமே. கால ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்லி தருகிறான், உதூனி, என்கிட்ட துவா செய்யுங்க. கட்டளை வார்த்தை இது, செய்யலாம், விரும்பி செய்யலாம், விதிவிலக்கு இல்லை. உதூனி அம்ரு வார்த்தை, கட்டளை வார்த்தை, நீங்கள் செஞ்சே ஆகணும், ஏன்ட்ட நீங்கள் துவா செஞ்சே ஆகணும். அப்போ நான் என்ன செய்வேன்? பதிலளிப்பேன். எப்படி பதிலளிப்பேன்? உடனுக்குடன் கேட்கறதெல்லாம் தரமாட்டேன், தேவைன்னா தருவேன், இல்லை என்றால் விதியில் ஏதாவது ஒரு ஆபத்தை நீக்கி தருவேன், இல்லை என்றால் மறுமையில் அதை சேமித்து தந்து விடுவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கோணங்களில் நம்முடைய துவாவை அங்கீகரிக்கிறான் அன்புமிக்கவர்களே. அதனால் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் இதை தெளிவான அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வகையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்று ஒரு அறிவை தந்திருக்கிறான், நமக்கு என்று ஒரு ஞானத்தை தந்திருக்கிறான், நமக்கு என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பகுத்தறிவை தந்திருக்கிறான். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி சிறந்த முறையிலே வாழ்வதற்கு என்ன முயற்சிகளை நாம் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியிலே சோடை போய்விடக்கூடாது. எவ்வளோ வயசானாலும் ஞாபக சக்தி இருக்குதுன்னு பேசணும். எனக்கு வர வர ஞாபக சக்தி அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குதுங்க என்று நாம் சொல்லிவிடக்கூடாது. எனக்கு ஞாபக சக்தி பவர்ஃபுல்லாக இருக்குது என்று நம்ப வேண்டும். யாரெல்லாம் தஸ்பீஹாத்துகளை ஒழுங்காக செய்கிறாங்களோ பவர்ஃபுல்லான அவங்க ஞாபக சக்தியில் இருப்பாங்க. எந்த வகையிலும் அவங்களுக்கு ஞாபக சக்தி தவறாது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் முறையாக சொல்லி பாருங்க. அடிக்கடி நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய மன வலிமை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அந்த மன வலிமையை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். துவாக்கள் செய்ய செய்ய என்னென்ன பலகீனங்கள் எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதோ அந்த பலகீனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் ஜுப்னி வல் புஹ்லி என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும். இயலாமை விட்டு என்னை காப்பாற்றியா அல்லாஹ் கேட்கணும். இயலலை, எனக்கு நடக்க இயலலை, உட்கார இயலலை, முதுகு பேக் பெயின் ஓவராக இருக்குது, இயலலை, இயலாமை விட்டு என்னை காப்பாற்றியா அல்லாஹ்.
கோழைத்தனத்தை விட்டு என்னை காப்பாத்தியா அல்லா, கருமித்தனத்தை விட்டு என்னை காப்பாத்தியா அல்லா என்று அல்லாட்ட பாதுகாப்பை தேடும். அல்லாஹ் அந்த பாதுகாப்பை தந்துட்டு போயிட்டே இருக்கிற, அவ்வளவுதான். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா வகையிலையும் கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பிக்கை நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறான். நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த நேரத்துலையும் 63 வயது வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்தாங்க. 63 வயது வரைக்கும் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி செஞ்சாங்க. எங்கேயுமே எனக்கு வர வர மெமரி பவர் லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. ஏன்னா அவர் இறை தூதருக்கு அல்லாஹ் ஒரு சிறப்புத்தன்மையை தந்திருக்கிறான். இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடைய பாசறையில் உருவான நாம் எல்லா வகையிலும் மெமரி பவரை கூட்டுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அல்லாஹ் அதை கூட்டிக் கொண்டே செல்கிறான். எப்போ லாஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ ஒன் பை ஒன் லாஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா வகையும் லாஸ் ஆகிட்டே போயிட்டு இருப்போம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு சிறந்த ஒரு உடல் வலிமை தந்திருக்கிறான். மூளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு ஆற்றல்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மரணிக்கின்ற காலம் வரை நாம் நம்முடைய சுயமாக இயங்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவியோட வலிமையாக இயங்குவதற்கு அல்லாஹ் நம்முடைய கால் பாதங்களை வலுப்படுத்திட்டு இருக்கிறான். வசப்பித் அக்தாமனா, எங்கள் பாதங்களை வலுப்படுத்தியா அல்லாஹ். அந்த பாதத்துக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது. ஏன் வாக்கிங் போகிறோம், நம்முடைய ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன், நுரையீரலோட ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் அந்த பாதத்துக்கு கீழே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பாதங்களை வலுப்படுத்தியா அல்லாஹ், எங்கள் பாதத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தியா அல்லாஹ் என்று துவா செஞ்சால் அல்லாஹ் தர்றேங்கிறான். நமக்கு அவநம்பிக்கை இருந்ததுன்னா அந்த துவா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்கன்னா வலுவாக உங்கள் கோரிக்கையை முன்வைங்க. லியாஸிம் அல் மசாலா, உன் கோரிக்கை வலுவாக வைக்கணும். நடக்குமா நடக்காதா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முடியெல்லாம் நரைச்சி போய் அப்படியே பல மின்னுது. அந்த நேரத்தில் எனக்கு வாரிசு வேணும்னு கேட்குறாரு. பெரிய மிராக்கிள். ஆனால் அல்லாஹ் தர்றான். அவர் கேட்குறாரு, அல்லாஹ் தர்றான். அந்த நம்பிக்கை நபிமார்கிட்ட நம்ம படிக்க வேண்டிய பாடம். துவா செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான். அது எப்படி அங்கீகரிப்பான் நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் அங்கீகரிப்பான், அவ்வளவுதான். அதே அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அன்புமிக்கவர்களே. அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் குரானில் நம்ம படிக்கும்போது ஏங்க இதெல்லாம் நடக்காதுங்க என்று யாராவது பேசுனா அவன் கண்டிப்பாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக குஃப்ருக்குள்ளே போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். லா தஸ்மாஉ லிஹாதல் குரான், இந்த குரானை நீங்கள் கேட்காதீங்க. வல்கௌ ஃபீஹி, அதில் வீணான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுங்க. லஅல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் மிகைக்கலாம் என்று சொல்லி எல்லா வகையிலும் நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புமிக்கவர்களே, ஷைத்தான் புறத்திலிருந்து நமக்கு திடீர்னு ஒரு தூண்டுதல் வருது. அல்லாஹ்வுடைய காபத்துல்லா போய் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்துட்டு கூட சில நேரத்தில் அக்கீதா தடம் மாறுது சில பேருக்கு. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றுவேன் சகோதரர்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மார்க்கம் என்பது மனித அறிவுக்கு உட்பட்டிருந்தால் ஒரு காலை நேரத்தில் ஒழு செஞ்சுட்டு கால் உரை அணிந்து விட்டு அந்த நாள் இரவு வரைக்கும் அதே இதோட மசேஜ் செஞ்சுட்டு ஒழு செஞ்சு முடிக்கும் போது கால் உரைக்கு மசேஜ் செஞ்சுட்டு போயிடலாம். மார்க்கம் என்பது மனித அறிவுக்கு உட்பட்டிருந்தால் கால் பாதத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹ் மசேஜ் செய்ய சொல்லியிருப்பாங்க. ஆனால் மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய ஞானத்துக்கு உட்பட்டது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மசேஜ் செய்ய சொன்னாங்க. தடவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது ஏன் எதுக்கு கிடையாது, புரியுதுங்களா? நக்லு ஹைரும் மினல் அக்ல். நக்கல் என்றால் குரான் சுன்னாலிருந்து வரக்கூடிய ஆதாரம், அது சிறந்தது. புத்தியை விட மனிதனுடைய புத்தி ஒரு சில நேரத்தில் ஜெயிக்கும் தோக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை ஒருபோதும் தோற்காது, ஜெயிக்கத்தான் செய்யும் என்ற நம்பிக்கை முதல்ல வரணும். என்னைக்கும் அதில் பலகீனம் வந்து விடக்கூடாது. ஷைத்தான் வஸ்வாசை உண்டாக்கி விட்டால் ஃபஸ்தஈது பில்லாஹ், உடனே அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்க, பாதுகாப்பு தேடுங்க. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் யாவற்றையும் கேட்பவன், யாவற்றின் நன்கறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புமிக்கவர்களே, எனவே ஷைத்தானுடைய பலகீனத்திற்குள் போயிடக்கூடாது. ஷைத்தான் உட்காந்து யோசிச்சு அப்படியே திசை மாதிரி கொண்டு போயிடுவான். ஓரளவுக்குத்தான் ஆராய்ச்சி, ஓரளவுக்குத்தான் இஜ்திஹாத். ரொம்ப இஜ்திஹாத் பண்ண போறேன்னா ஹாரிஜுன் அனி தீன், மார்க்கத்தை விட்டு வெளியே போயிடுவான். ரொம்ப நான் ஆராயிறேன், ரொம்ப நாலேஜ் இருக்குது, இன்னும் அப்படின்னு நாலேஜ் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா மாட்டிக்குவோம். ஷைத்தான் புறத்திலிருந்து தூண்டுதல். வைமின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி,
எல்லாமே பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது. வலாக்கில் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவை செய்யக்கூடிய தஸ்பீஹ் உனக்கு புரியாது என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஆனால் சும்மா போய் ஒரு மரத்தை போய் பார்த்துட்டு இந்த மரத்துடைய கிளையெல்லாம் அப்படியே டவுன் ஆகுது பார்த்தீங்களா? ஏன் டவுன் ஆகுது தெரியுமா சகோதர? சஜ்தா செய்தது. கவனிச்சிங்களா? தேவையாங்க இந்த இஜித்தியா தேவையா? ஒரு மரம் எப்படி சஜ்தா செய்யும், ஒரு எறும்பு எப்படி சஜ்தா செய்யும், எப்படி ஒரு மலை எப்படி சஜ்தா செய்யும், அல்லாஹ்வுக்கு எல்லாமே சிரம் பண்ணியுது, எப்படி செய்யும்? அது அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஒரு மரத்தை பார்த்து ஒரு ஆராய்ச்சி, ஒரு பறவையை பார்த்து ஒரு ஆராய்ச்சி, இப்படிப்பட்ட ஆராய்ச்சி தேவையில்லாத வேலை. அதாவது ஷைத்தான் புறத்தில் உள்ள தூண்டுதல். ஏன் அறிவுக்கு நான் எம்ஃபில் பண்ணியிருக்கேன், இன்னும் நான் ஜுவாலஜி பாட்னியெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், நான் பிஎஸ்சி இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன், அந்த படிச்சிருக்கேன். படிப்பு எல்லாம் நம்முடைய அறிவை கொஞ்சம் மெருகேற்றுவதற்கு, அழகுபடுத்துவதற்கு அவ்வளவுதான். ஆனால் எல்லாவற்றுடைய எல்லையையும் போய் தொட வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த நாலேஜை கொடுக்கல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவான முறையில் சொல்லி காமிக்கிறான். உங்களுக்கு ஒமா ஊத்தி தும்மினல் இல்மி இல்லா கலீலா, உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் அறிவு தான். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சிறிய அறிவு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு அறிவு பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் உள்ள ஷைத்தான் பூந்துட்டான்னு அர்த்தம். உன்னை விட அறிவாளி வேறு யாரா இருக்காங்களா? ஷைத்தா உள்ள பூந்துட்டான்னு அர்த்தம். பயப்பட வேண்டும் அன்புமிக்கவர்களே. எவ்வளோ நாலேஜ் நமக்கு வளர்ந்தாலும் நாம் அழகான முறையிலே அதை கட்டுக்கோப்பாக பாதுகாத்து நம்மை நாமே மெருகேற்றி கொண்டு, இவ்வளோ பெரிய ஒரு நாலேஜபிளான பர்சன் எவ்வளோ சென்சிட்டிவாக நடக்கிறாரு, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு எல்லா விஷயங்களையும் விளங்கி நடக்கிறாரு, எந்த விஷயத்திலையும் பக்குவமாக இருந்து கொண்டிருக்கிறார், மெச்சூரிட்டி அழகான முறையில் இருக்குது. படித்தா இந்த மாதிரி படிக்கணுயா என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய படிப்பு இருக்க வேண்டுமே தவிர, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நாம் யோசித்தால் ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்வோம். அன்புமிக்கவர்களே, எல்லா சயின்ஸுகளும் இஸ்லாத்திற்குள் வர வேண்டும் என்பது அவசியம் இல்லை. சில ப்ரூவான சயின்ஸ் மட்டும் இஸ்லாத்துக்கு ரிலேட்டடாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியதுதான், இல்லைன்னா விட்டுறோம், அவ்வளவுதான். அதனால ஷைத்தான் உலகத்தில் செய்யக்கூடிய புரட்சியே என்ன புரட்சினா அறிவு புரட்சி உனக்கு இருக்குது. சமுதாய மக்களே போங்க, அறிவு புரட்சியின் அடிப்படையில் செயல்படுங்க என்று உருவாக்கப்பட்டவர்கள் தான் பல்வேறு விதமான முஅத்தஸிலாக்களும் ஹாரிஜியாக்களும். அன்புமிக்கவர்களே, எனவே நமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அறிவின் அடிப்படையிலே எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அந்த அளவுக்கு சிந்தித்துணர்ந்து ஷைத்தானை விட்டும் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லா விதத்திலும் நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதனால்தான் காஃபிர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே நரகத்தை நோக்கி, இன்னைக்கு ஜுமருடைய அத்தியாயம் வசீகல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் அப்படியே நரகத்தை நோக்கி கொண்டு வரப்பட்டு வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுது. அப்போ அந்த நரக காவலாளிகள் கேட்குறாங்க, அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா? எத்லூன் அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய வசனங்கள் எல்லாம் மோதி காண்பிக்கவில்லையா? வயுந்திரூனக்கும் நிகாயோமிக்கும் ஹாதா, இந்த நாளுடைய சந்திப்பை பற்றியெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? உடனே அவங்க சொல்லுவாங்க, காலோ பலா, ஆமா வந்தாங்க, வலாக்கின் ஹக்கத் கலிமத்துல் அதாபி அலல் காஃபிரீன், என்றாலும் காஃபிர்களுக்கு தண்டனைக்குரிய வார்த்தை உறுதியாகிவிட்டது. லவ் குன்னா நஸ்மௌ அவ் நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர், நாங்கள் சிந்திச்சிருந்தால், எப்படி நல்ல விதமாக சிந்திச்சிருந்தால், சொல்லக்கூடிய விவசாயங்கள் எல்லாம் ஒழுங்காக கேட்டிருந்தால் இந்த நரகத்திற்குள் கிடந்திருக்க மாட்டோமே என்று நரகத்தில் இருப்பவர்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதற்கு மாற்றமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையிலே இறைச்சவாதிகள் நம்முடைய அறிவை எல்லாம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு சஜ்தா செய்யும் போது, யா அல்லாஹ் இந்த சிரசையும் உன்கிட்ட வைக்கிறேன், என்னுடைய எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் ரப்பே, நீதான் என்னை காப்பாற்றணும், நீதான் என்னை அரவணைக்கணும் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தை சரணடைந்த தக்வாதாரிகள் அப்படியே வருவாங்க. சொர்க்கத்துடைய வாசல் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். அந்த மாதிரி நேரத்தில் சொர்க்க காவலாளிகள், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், போங்க உள்ள போய் நிரந்தரமாக இருங்க என்று சொல்லப்பட்ட உடனே அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், அல்ஹம்துலில்லாஹில்லதி சதக்கனா வாதா வஅவ்ரஸனல் அர்ல நதபவ்வ மினல் ஜன்னத்தி ஹைஸு நஷா ஃபநிஅமா அஜ்ருல் ஆமிலீன் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை எங்களுக்கு உண்மைப்படுத்தி விட்டான், எங்களுக்குரிய அந்த தங்குமிடத்தை அல்லாஹ் சொத்தாக தந்து விட்டான் சொர்க்கத்திலே, நாங்கள் விரும்பிய இடத்தை அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டான். உழைப்பவர்களுடைய கூலி
நன்மையாகி விட்டது என்று அந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். எனவே அன்புமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்குரிய விளக்கங்களை இன்றைய தினம் நாம் அறிந்தோம். எதை அறிந்தோமோ அதன் அடிப்படையிலே நல்ல முறையிலே சிறந்த முறையிலே செயல்படுவதற்கு, அல்லாஹ்விற்காக வேண்டி செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். சொல்லப்பட்ட செய்திகள் ஹக்கான செய்திகள், எதுவும் இல்லாத செய்திகள் அல்ல. எனவே பெண்கள் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி நயமாக கண்ணியமான முறையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய உள்ளங்களில் பதிவு செய்து எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மக்களாக, அல்லாஹ்வுடைய குர்ஆனை பாதுகாத்த மக்களாக நாம் என்றைக்கும் வாழ வேண்டும். உபதேசங்கள் ஏனோ தானோ என்று விடப்படுவதற்கல்ல, வாழ்நாளெல்லாம் அது கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வகுப்பு எடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் மேற்கொள்ள வேண்டும். எதை நாம் இந்த சபையிலே கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.